ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதாஸ் விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி தமிழும் சரஸ்வதியில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி கோர்ட்டு சீன் தான். இன்றைக்கி நம்ம ராகினி வந்திருக்காங்கல்ல கோர்ட்டுக்கு. அந்த கேஸ் நடக்குது, சொத்து மேலே உள்ள கேஸ் நடக்குது. அப்போ நீதிபதி கேட்குறாரு. நீதிபதிகிட்ட நம்ம கோதையம்மா, தமிழ், நடேசன், கார்த்திக் வரைக்கும் எல்லாருமே அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை சொல்கிறாங்க. கடைசியாக அவர் எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு நீதிபதி நம்ம ராகினிகிட்ட கேட்குறாரு. ஏம்மா நீங்கள் ஏமாற்றி தான் சொத்தை எழுதி உங்கள் வீட்டுக்காரர் வாங்கினாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. கேட்கும்போது இவங்களால பதிலே சொல்லலை. அப்படியே நின்றுட்டுருக்காங்க. இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர், எங்கள் வீட்டுக்கார நல்ல குணத்தை இவங்க யாரும் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் கேட்ட கேள்விக்கும் இவங்க சொல்கிற பதிலுக்கும் ஏதாவது இருக்கா? ஏமாற்றி எழுதி வாங்கினாரா இல்லையா, அவ்வளோதான். அதுக்குரிய பதிலை நீ சொல்ல வேண்டியது தானே. அப்படியே நிற்கிறாங்க அம்மா, ஒன்றுமே பதில் சொல்லலை. உடனே அவர் சொல்கிறாரு, எது வேணாலும் இருந்துட்டு போட்டுமா, என்னதான் இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரித்த சொத்து, அது எப்படி உனக்கு மட்டும் அவங்க எழுதி கொடுப்பாங்கம்மா? நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். அவங்க இப்போ அவங்களுக்காக அது ரிட்டன் கேட்கல. உங்கள் சகோதரர் 2 பேர் இருக்காங்க, உங்கள் அண்ணனுங்களுக்காக வேண்டி அவங்க ரிட்டன் கேட்குறாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பிரித்து கொடுங்க. உங்கள் அண்ணனுங்களுக்கு தானே கொடுக்க போகிறீங்க. அது எப்படி சொத்து ஃபுல்லாக நீங்களே எடுத்துக்குவீங்க? அதனால் சண்டை சச்சரவு இல்லாமல் நீங்களே சமாதான முறையில் நீங்களே பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவங்க நீதிபதி சொல்கிறாரு. நீ யோசித்து உன்னோட முடிவை சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை நான் தள்ளி வைக்கிறேன் இன்னொரு நாளைக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க எல்லோரும். இப்போ ராகினிக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நம்ம கோஷ்டி இருக்குல்ல, அர்ஜுனோட அம்மா, அக்கா, தண்டசோர் மாமா 3 பேரும் கிச்சனில் நின்றுக்கிட்டு ஐயோ ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்காளே. அங்கே வேறு நீதிபதி கேட்ட கேள்விக்கு ஒன்றுமே பதில் சொல்லாமல் வேறு இருந்திருக்கா. அதே என்ன சொல்லுவாளோ தெரிலையே. அடுத்து சொத்து ஃபுல்லாக இப்போ அவங்களுக்கு கிடச்சிரும் போல் இருக்கே, நம்ம தெருவில் தான் போய் நிற்கணும் போல் இருக்கே அப்படின்னு பேசிட்டு, இப்போ ராகினிகிட்ட போய் கேட்கலாம் என்ன தான் யோசிச்சிருக்கா அப்படின்ட்டு போயிட்டு கேட்குறாங்க. கேட்கும்போது ராகினி சொல்கிறாங்க, நீதிபதி சொல்லும் பொழுது தான் நான் ஒரு விஷயத்தை நான் யோசித்து பார்க்குறேன். இப்போ அம்மா அப்பா அண்ணனுங்களுக்காக வேண்டி தானே அவங்க பிரித்து கேட்குறாங்க. சொத்து ஃபுல்லாக நானே எடுத்துக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? அவங்களும் பாவம் தானே. அதனால் நான் நல்லா யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். அவங்க பக்கமும் நல்லா நியாயம் இருக்குது. ஏமாற்றி தானே அர்ஜுன் கையெழுத்து வாங்கினாரு. அவங்களாவே முழு மனசோடு அவங்க எனக்கு எழுதி கொடுக்கலையே. அதனால் நான் யோசித்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன். இன்னும் முடிவு எடுக்கலை, யோசிச்சுட்ருக்கேன். அதை தான் ஃபைனல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன முடிவுங்கிறாங்க. நான் திரும்ப ரிட்டர்ன் சொத்தை ஃபுல்லாக அம்மா பேர்லேயே எழுதி கொடுத்துர்லான்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ராகினி சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்படியே இவங்களுக்கு சும்மா இருக்க முடியுமா? உடனே ஏற்றி விட்றாங்க திரும்ப. நீ சொத்து ஃபுல்லாக அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்னு எழுதி கொடுக்க போகிறோமா? அப்போது 2 உயிர் போணுதே, என் புருஷன் உயிரும் என் பொண்ணு உயிரும் போணுதே உங்கள் அப்பா அம்மாவால், அதை திரும்பி கொடுத்துட முடியுமா உங்கள் அப்பா அம்மாவால் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. உடனே ராகினி அதுக்கு அமைதியாக இருக்காங்க. என் தம்பி உன் மேலே உயிரே வச்சுருக்கான், கடைசியாக என் தம்பி தான் ஏமாற்றி சொத்து ஃபுல்லாக வாங்கினான்னு சொல்ல போறியா? உங்கள் அப்பா அம்மா இப்போ ஏமாத்துனதெல்லாம் இல்லைன்னு ஆகிடுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் போயிடுறாங்க. ராகினிக்கு அப்படியே குழப்பத்திலே உட்காந்துருக்காங்க. ஏன் திரும்ப அவங்க கேட்க வேண்டியதானே, எங்கள் அப்பா அம்மா எப்படி ஏமாத்தினதா நீங்கள் சொல்கிறீங்க? நீங்கள் அந்த கம்பெனியை ரன் பண்ண முடியாமல் கடன் அதிகமாகிடுச்சின்னு விற்க போனீங்க. எங்கள் அப்பா அம்மா வாங்கிக்கிறேன்னு சொன்னாங்க. எங்கள் அப்பா அம்மா அந்த கம்பெனியை வாங்காமல் இருந்திருந்தாலும் அது ஏலம் தானே போயிருக்கும். அதை வேறு யாரோ வாங்கியிருக்க தானே போகிறாங்க. அது எப்படி இந்த உயிர் போனதுக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? அதை கேட்கணுமா கேட்க வேணாவா? ராகினி தான் யார் என்ன சொன்னாலும் காதில் வாங்கிட்டு சொந்தமாக யோசிக்க மாட்டாங்க. அவங்க மூளையில் களிமண்ணை வச்சுருக்காங்க. அதனால் அவங்க உட்காந்துருக்காங்க. இந்த பக்கம் என்னன்னாக்கா ராகினி குற்ற உணர்ச்சியில் பதிலே நீதிபதி கேட்டதுக்கு அமைதியாகவே நின்றுட்டுருக்கா. எதுவுமே பதில் சொல்லலை. ஆனால் கண்டிப்பாக நான் வளர்த்த வளர்ப்பு வீணாக போகாது. கண்டிப்பாக ராகினி நம்ம பக்கம்தான் அவள் நியாயம் சொல்லுவா. ஏதோ ஒரு முடிவு எடுத்து அவள் நமக்கு அந்த சொத்தை திரும்ப நமக்கு கிடைக்கிறதுக்கு அவள் முடிவு எடுப்பா பாரு அப்படின்னு கோதையமாக நம்பிக்கையாக சொல்லிகிட்டு இருக்காங்க. தமிழ் சொல்கிறாரு, அந்த சொத்து ஃபுல்லாக நான் ராகினிக்கே விட்டு கொடுத்துர்லான்னு கூட நான் யோசித்தேன். ஆனால் அதை அப்படி அவளுக்கு விட்டு கொடுத்துட்டோம்னா அவன் பண்ண தப்பு, அவன் பண்ணிக்கிட்டு இருக்க தப்பு, அவன் கெட்டவங்கிறது ராகினிக்கு புரியாமையே போயிடும். கடைசி வரைக்கும் ராகினியை ஏமாற்றியே அவன் வாழ்ந்துட்டு போயிடுவான். ராகினிக்கு அர்ஜுன் கெட்டவங்கிறது புரிய வைக்கணும். அதுக்காக தான் அந்த கேஸை விடாமல் நான் இந்த சொத்தை திரும்ப வாங்கணும்னு நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்கிறாரு. மாற்றி எல்லாம் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் வசுவும் சரஸ்வதியும் இதை தான் சொல்கிறாங்க. ராகினிக்கிட்ட அந்த சொத்து ராகினிக்கு எழுதி கொடுத்துர்லாம். ராகினிக்கிட்ட இருக்கிற வரைக்கும் பிரச்சனை கிடையாது.
அந்த அர்ஜுன் இப்போ கூட யோசிச்சுட்டு இருப்பான் அந்த சொத்தை எப்படி அவன் பேரில் மாற்றி எழுதுறதுன்னு. ராகினியும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அர்ஜுன் பேரில் எழுதி கொடுத்துருவா. நாளைக்கு அவளுக்கு ராகினிக்குமே அப்புறம் ஒன்றும் இல்லாமல் ஆகிடும். அதனால் கண்டிப்பாக அந்த சொத்தை வந்து திரும்ப நம்ம வாங்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து திடீர்னு கார்த்திக்கு ஒரு கால் வருது. அந்த ஆர்ட்ரு புது கம்பெனியில் ஆர்டருக்கு பேசியிருந்தார்ல, அதுக்கு வந்து இப்போ பேசுகிறதுக்கு கூப்பிட்ருக்காங்க போல் இருக்கு. அவங்க ஓகே பண்ணுற மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் தமிழும் அங்கே போகிறதுக்கு இருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ஜுன்கிட்ட வந்து இவங்க எல்லாம் சொல்கிறாங்க, இதை மாதிரி ராகினி சொல்கிறா அவங்க அம்மா பேர்லேயே திரும்ப எழுதி கொடுக்க போகிறாளாம் சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னோடனே அர்ஜுன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, என்கிட்ட கேட்காம அவள் எந்த முடிவும் எடுக்க மாட்டா, நான் வந்து பார்த்துக்கிறேன், அவள் எந்த முடிவும் எடுக்க மாட்டா, ராகினி வந்துட்டு என்னை கேட்காம எதுவுமே பண்ண மாட்டா, அதனால் வந்து அவள் என்ன வேணாலும் யோசிக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலை இல்லாமல் இருங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் அங்கே உட்காந்துட்டு சொல்லிகிட்டு இருக்காரு. அப்போ வந்து உடனே வந்துட்டு தண்டசோறு மாமாட்ட கேட்குறாரு, தமிழ் கம்பெனியில் என்ன நடக்குது, உனக்கு என்ன, உன் வேலை என்ன, அது என்ன தான் பட்டாலும் உனக்கு திருந்த மாட்டியா, நீ உன் வேலையை பார்க்க வேண்டியதானே, அது தமிழ் கம்பெனியில் என்ன நடந்தால் உனக்கு என்ன. உடனே தமிழ் கம்பெனியில் நடக்கிறது உடனே தெரிஞ்சிருது. கார்த்திக்கு அங்கே தான் ஃபோன் வந்துச்சு. கார்த்திக் வந்து கம்பெனியில் தமிழும் கார்த்திக்கும் கம்பெனிக்கு போய் பார்க்க போகிறது வந்து அதுக்குள்ளே தண்டசோறு மாமாவுக்கு தெரிஞ்சிருச்சா. உடனே வந்துட்டு இல்லை, அந்த புதுசாக ஒரு கம்பெனியில் ஆர்டர் கேட்டிருக்காங்க, அந்த கம்பெனியில் ஓகே ஆகிடும் போல் இருக்குது, இன்றைக்கி தமிழும் கார்த்திக்கும் அங்கே போய் பார்க்க போகிறாங்க ஃபைனல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னோடனே, அந்த ஆர்டர் கிடச்சிருச்சுன்னா இவங்க இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவாங்க, விடக்கூடாது, அந்த ஆர்டரை கெடுக்கிறதுக்கு வந்து நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், அதை போயிட்டு பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் அர்ஜுன் ஒரு ஐடியாவை பல்ல காட்டிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே ஒரு ஐடியாவை சொல்கிறாரு தண்டசோறு மாமா கிட்ட. அந்த விளங்காமல் போன அர்ஜுனு விளங்கவே மாட்டான், குடி கெடுக்கிறதே நிற்கிறாரு. எப்படி தான் தமிழ் குடியை கெடுக்கணுன்னே நிற்கிறாரு. நீ தான் சொத்தை எழுதி வாங்கிட்டியா, அதோட உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா போய் தமிழ் பின்னாடியே வாழை பிடிச்சிக்கிட்டு எதுக்கு திரியிறீங்க. இப்போ என்னன்னாக்கா அடுத்து இவர் ஃபைலை தூக்கிட்டு கிளம்பிட்டார் தண்டசோறு மாமா அந்த கம்பெனிக்கு. தமிழ் புதுசாக ஆர்டர் வாங்க போகிறாருல அந்த கம்பெனிக்கு வந்து தமிழுக்கு முன்னாடியே அவர் போகிறாராம். போயிட்டு பெரிய அப்படியே ஜென்டில்மேன் மாதிரி பேசுகிறாரு. நான் இதை மாதிரி வந்துட்டு லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியிலேருந்து வரேன், இதை மாதிரி அர்ஜுன் தான் என்னை அனுப்பிவிட்டார், அர்ஜுன் வெளியூரில் இருக்கார், இதை மாதிரி வந்துட்டு நீங்கள் அந்த ஆர்டர் கொடுக்குற விஷயமா பேசுகிறதுக்கு வந்திருக்கேன்னா, நாங்கள் அதை வந்து சரஸ்வதி இண்டஸ்ட்ரிக்கு பேசி ஃபைனல் பண்ண போகிறோமே, அவங்க கூட டீலிங் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்போ பேச்சு வார்த்தையில் இருக்குது அப்படிங்கிறாங்க. நாங்கள் வந்துட்டு அவங்க பண்ணுறதோட நாங்கள் வந்துட்டு கம்மியாக பண்ணி கொடுக்குறோம் உங்களுக்கு, கொட்டேஷன் எங்கள் மாப்பிள்ளை ரெடி பண்ணி அனுப்பியிருக்காரு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு அவர். அதை பார்த்துட்டு அந்த எம்டி உடனே, இப்போ இவ்வளோ கம்மியான ரேட்டில் உங்களால் பண்ண முடியுமா குவாலிட்டியாக அப்படின்னா, சூப்பராக பண்ணி கொடுப்போம், ஏற்கனவே இப்போ நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு ப்ராஜெக்ட் வந்து சூப்பராக போய்கிட்டுருக்கு, அவங்க எங்கள் கம்பெனிலே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ஆர்டர் அதிகமாக தரேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் குவாலிட்டியை பார்த்து, நீங்கள் வந்துட்டு கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படி சொன்னோன்னே உடனே அந்த எம்டி, ஓ அப்படியா, பரவாயில்லையே, தமிழ் கம்பெனியோட இவங்க கம்மியான இது தான் இது பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து இவங்களுக்கே ஆர்டரை கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. சரி அவர் சொல்கிறாரு இன்னொருத்தர், சரி இருங்க சார், நம்ம வந்துட்டு ஆல்ரெடி சரஸ்வதி இண்டஸ்ட்ரியில் பேசி நம்ம பேச்சுவார்த்தை முடிய போகிற கண்டிஷனில் இருக்குது, இப்போ வேறு கம்பெனிலேருந்தும் கொட்டேஷன் அனுப்பியிருக்காங்க, இப்போ திடீர்னு இவங்களை வந்து நம்ம ஓகே பண்ண முடியாது, நம்ம டெண்டர் வச்சு இதெல்லாம் ஓகே பண்ணலாம் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். உடனே வந்துட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு சப்மிட் பண்ணுங்கள், டெண்டர் விட போகிறோம், நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள், அதில் வந்துட்டு நீங்கள் கொடுத்த கொட்டேஷன் ஓகே ஆனிச்சுன்னா நாங்கள் வந்து உங்களுக்கே ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சார் நீங்கள் டெண்டர் விடுங்க, எவ்வளோ தான் யார் எந்தெந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்துட்டு கொட்டேஷன் அனுப்புனாலும் அந்த கொட்டேஷனில் கம்மியான இது நாங்கள் பண்ணி கொடுக்குறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்டரை நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சூப்பராக நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தண்டசோறு மாமா முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு நடித்து பேசணுமோ பேசிட்டு கிளம்பிட்டார். அந்த எம்டிக்கு இப்போ வந்துட்டு அர்ஜுனுக்கு அந்த ஆர்டரை கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே தோணுது. இப்போ பார்க்கலாம் என்ன தமிழும் கார்த்திக்கும் அங்கே வராங்க, இது நாளைக்கு தான் வருவாங்க. அதுக்கு முன்னாடியே தண்டசோறு மாமா போயிட்டாராங்க. இந்த அர்ஜுனு ஐயோயோயோயோ ஊரில் இருந்தும் கெட்டது பண்ணுறான், வெளியூர் போயும் கெட்டது பண்ணுறாரு, என்ன தாங்க பண்ண முடியும். எல்லாத்துக்கும் காரணம் இந்த ராகினி தான். இந்த ராகினி மட்டும் கொஞ்சம் சுய புத்தியை வச்சு கொஞ்சம் யோசிச்சாக்கா அர்ஜுனை எப்படியோ காலி பண்ணிடலாம். ஆனால் ராகினி இப்போ அர்ஜுன் அங்கே இருந்துக்கிட்டே இம்மா வேலையும் பார்க்குறாரு, இப்போ நேரில் வந்து உட்காந்து ராகினிகிட்ட பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இப்படிம்மா அப்படிம்மா, அப்படி எங்கள் அப்பா செத்துட்டாரு உங்களால் தான், எங்கள் அக்கா செத்துட்டாங்க உங்களால் தான், இந்த சொத்து ஃபுல்லாக நீ எழுதி கொடுத்துரு, நான் வந்துட்டு போயிட்டு எங்கேயாவது வேலைக்கு போகிறேன் ராகினி, எனக்கு இந்த சொத்தும் வேணாம் ஒன்றும் வேணாம், உங்கள் வீட்டால் நான் நிம்மதியே இல்லாமல் இருக்கேன், நீங்களே வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, அவங்களே எடுத்துக்கிட்டும், நான் வந்து எங்கேயாவது போய் வேலைக்கு போய் சம்பாரிச்சிக்கிறேன்
அப்படி இப்படின்னு டயலாக் பேசுவார். உடனே ராகினி, அர்ஜுன் அப்படிலாம் இல்லை அர்ஜுன், நான் வந்துட்டு கொடுக்க மாட்டேன் அர்ஜுன், நான் உங்கள் பக்கம் தான் சாட்சி சொல்லுவேன் அர்ஜுன் அப்படின்னு சொல்லி மாறிடுவாங்க. ஐயோயோயோ முடியல. உண்மையாக சொல்லப்போனா இந்த அர்ஜுன் சிரிக்கிறத பார்த்தாலே எனக்கு டென்ஷன் வருதுங்க. அது என்னானே தெரில. இந்த அர்ஜுன் பிளான் போடும்போது ஒரு சிரிப்பு, இந்த நக்கல் சிரிப்பு ஒன்று சிரிப்பார் பார்த்தீங்களா, ஐயோ எனக்கு அவ்வளோ கோவம் வரும். அவங்க வீட்டு சொத்தையும் நீ மாற்றி எழுதி வாங்கிக்கிட்ட, அவங்க எங்கேயாவது போய் பொழப்பு தேடி ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க, விட்டு போக வேண்டியது தானே. சும்மா அவங்க வாழை பிடிச்சிட்டு அவங்க ஆர்டரை கெடுக்கிற. இப்போ தமிழ் மட்டும் இந்த ஆர்டர் கொடுக்கலன்னா நீ ஏன் வந்து ரோட்டில் தான் நிற்ப, கம்பெனியை இழுத்து மூடிட்டு. அந்த நன்றி வேணும்ல உனக்கு. அன்றைக்கி வந்து உன் பிள்ளைய வந்துட்டு உன் பொண்டாட்டியும் பிள்ளையும் காப்பாற்றுனது தமிழ் தான் அன்றைக்கி காப்பாற்றினார். உன் மாமா தண்டசோறு மாமா தண்ணியை போட்டுட்டு காரை கொண்டே எங்கேயோ விட்டார, அன்றைக்கி ராகினியை காப்பாற்றினது பிள்ளைய காப்பாற்றினது அவங்க தான். இன்றைக்கி வந்து இந்த ஆர்டரை வந்துட்டு அன்றைக்கி ராகினி போய் கெஞ்சி கூத்தாடி அந்த ஆர்டரை வாங்கி கொடுத்தாங்க. அந்த நன்றி கொஞ்சம் கூட இருக்காதா? எப்படி தான் இப்படிலாம் இருக்க முடியும்? மொத்த சொத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ 2 கோடி ரூபாய்க்கு ஒரு ஆஸ்பத்திரியே வாங்கி கொடுத்துருக்காங்க. இதுவும் பத்தாதா உனக்கு? இன்னும் என்ன தான் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க உனக்கு? ஆனால் உடனே எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் அக்கா செத்துட்டாங்க, எங்கள் அப்பா செத்துட்டாரு, எங்கள் அக்கா செத்துட்டாங்க. கடைசியாக வந்துட்டு ராகினி வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு கேட்கணும். அவங்க 2 பேரும் செத்ததுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி காரணமாக இருப்பாங்க? நீங்கள் சொத்தை விற்க இருந்தீங்க, எங்கள் அப்பா அம்மா வாங்கினாங்க, இதில் ஒன்றுமே தப்பு கிடையாது. உங்கள் வீட்டில் கடனை உங்கள் அப்பா வாங்கி வச்சுட்டு அவர் வந்துட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியலன்னு அந்த வேதனையெல்லாம் அவர் செத்து போனார். கல்யாணம் நின்று போச்சேன்னு உங்கள் அக்கா செத்து போனாங்க. அதுக்கு வந்து இது என்ன காரணமாகும்னு திரும்ப கேட்க முடியல நம்ம ராகினிக்கு. பார்க்கலாம். ஆர்டருக்கு எடுத்தாண்ணா இந்த ஆர்டர் இல்லைன்னா எத்தனையோ ஆர்டர் தமிழ் வாங்க போகிறாரு. நீ எல்லா கம்பெனிக்கும் போய் ஆர்டருக்கு எடுக்க தான் உன்னால் முடியும். வேறு என்ன பண்ண முடியும் உன்னால்? பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆர்டர் தமிழுக்கு தான் கிடைக்க போதா இல்லை வீணா போன அர்ஜுனுக்கு கிடைக்க போதாங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கங்க. கமெண்ட் பண்ணுங்கள். ராகினி என்ன முடிவு எடுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.